இங்கே வந்து ஜெயிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் ஜெயிக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னாலே இவன் ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறான், இவன் டைமால் ஜெயிக்கிறான், இவன் வந்து இன்னைக்கு வேற யாரும் இல்லை அதனால் இவன் ஜெயிக்கிறான் இப்படின்னு அந்த ஜெயிப்புக்கு பின்னால் இவங்க ஒரு காரணத்தை அவனுக்கு ஒட்டி விடுவாங்க. ஆனால் அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் இவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியுதா நம்ம வெற்றியில் இருக்கோமா என்னவா இருக்கோன்னு. ஸோ அவங்க மனசு அவ்வளோதான், அது அந்த அவங்களுடைய பக்குவம் நிலை அவ்வளோதான். ஓகே, இங்கே ஒன்று தீர்மானிக்கப்படுது, இங்கே இவன் தான் இந்த உயரத்தை அடையணும், எல்லாரும் அந்த உயரத்தை அடையக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சில இங்கே சட்டத்திட்டங்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் சிக்கல்கள்லாம், அதுதான் இந்த சட்டத்திட்டங்கள். இவங்க சிலரை உயர்த்தணும்னு நினைப்பாங்க, அவங்க உயரலாம், யாரோ ஒருத்தன் உயர்ந்தாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு இன்றைக்கி நம்முடைய உழைப்புக்கான உயரம் கிடைக்குதா இல்லை நாளைக்கு கிடைக்குமா, அதுதான், அவ்வளோதான். மற்றபடி யாரோ என்னமோ நினச்சிட்டு போட்டோம்.